சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய தென் திசையின் தீர்ப்பு என்ற புத்தகம் வெளியிடப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள். நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக புதுச்சேரி உட்பட 40க்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதனை ஆவணமாக, அதாவது நூலாக மாற்றக்கூடிய பணியில முதலமைச்சர் இருந்தார். தற்பொழுது அந்த நூல் வெளியிடப்படக்கூடிய நிகழ்வு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் இந்த நூலினை கட்சியினுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் வெளியிட கட்சியினுடைய பொருளாளர் TR பாலு பெற்றுக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் 2024 40க்கு 40 தென் திசை தீர்ப்பு வரலாற்று தேர்தல் ஆவண நூல் என்ற தலைப்பில் இந்த புத்தகமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை திமுக சார்பில் வெளியிட கொடுக்கும் நேரத்தில் சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் இடையே நடந்த போர்தான் 18வது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல். 400 இடங்களை கைப்பற்றும் என சொன்ன பாஜகவை தனித்து அரசமைக்க முடியாத நிலைமைக்கு உருவாக்கியது. இந்தியா கூட்டணி வெற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைத்த பிரதமர் மோடி அம்பேத்கர் அளித்த அரசியல் சாசன சட்டப்பத்திற்கு முன்னால் தலைகுனிந்து வணங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை திமுக உருவாக்கி இருக்கிறது உள்ளிட்ட ஒரு வெற்றி வாசகத்துடன் இந்த புத்தகமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் திமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய பணிகள், குறிப்பாக 2024 மக்களவைத் தேர்தலில் 40க்கு 40 வெற்றி திமுக பெறுவதற்கு எப்படி சாத்தியமாகிறது, அதே வேளையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக அவர் தேர்தல் வியூகங்களாக அமைத்த பணிகள் என்ன, 2023 இந்தியா கூட்டணிக்கு விதை போட்ட முதலமைச்சருடைய பிறந்தநாள் கூட்டம் YMCA நடைபெற்றது. அதேபோன்று பாட்னா, பெங்களூர், மும்பை ஆகிய இடங்களில் நடந்த இந்தியா கூட்டணியுடைய தொடர் கூட்டங்கள், அதேபோன்று கூட்டணி ஒருங்கிணைப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு யுக்திகளை கையாண்டு இந்த தேர்தலில் திமுக கூட்டணி மற்றும் இந்திய அளவில் இந்தியா கூட்டணியானது வெற்றி பெற்றிருக்கக்கூடியதை புத்தகமாக ஆவணமாக பதிவு செய்வதோட அவசியம் கருதி இந்த புத்தகத்தை முதலமைச்சர்கள் எழுதியிருப்பதாகவும் அதை 40க்கு 40 தென் திசை தீர்ப்பு என்ற தலைப்பில் முதலமைச்சர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது.